அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற நெனப்பு இருந்தா தான் நீ தெரிஞ்சுக்கவே முடியும். ஒரு விஷயத்த நம்ம ஒரு அறிவை சம்பாதிக்கணும், தெரிஞ்சுக்கணும், எல்லாம் எனக்கு தெரியும்னா, அப்போ தான் உனக்கு தெரியுமே. அப்போ உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதையுமே நீ தெரிஞ்சுக்க மாட்ட. எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அவங்க எதையுமே தெரிஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அப்போ அவங்களுக்கு தானே தேவை. யார் தெரிஞ்சுக்கணும், யார் தெரிஞ்சுப்பாங்க? அவங்களுக்கு தெரியாது, அதனால் தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது நம்ம எதுவும் தெரியாதுங்கிற நினப்பு நம்மக்கிட்ட இருக்கணும். ஒன்றை தெரிஞ்சுக்கும் போது நமக்கு எதுவும் தெரியாது, அது பற்றி நாம் இன்றைக்கி புதிதாக தெரிந்து கொள்ள போகிறோம், அது பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. அந்த தெரியாதுங்கிற மனப்பான்மையோடு போகும்போது தான் நீ அதை தெரிஞ்சிக்க முடியும். தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு தேவை. எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு நினச்சா அப்போ உனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? உனக்கு எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டா தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுது. அதனால் ஒன்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தெரியாது, எனக்கு தெரியாதுங்கிற மனப்பான்மை நம்மக்கிட்ட இருக்கணும். ஒரு விஷயத்தை பற்றி அதாவது தெரியாதுன்னா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படி கிடையாது. எனக்கு தெரியும், நான் புதிதாக தெரிந்து கொள்ள போகிறது இருக்குல்ல, அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதும் இருக்குது, அதே நேரத்தில் நான் புதிதாக தெரிந்து கொள்ள போகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எனக்கு தெரியாது. அதை தெரிந்து கொள்ளத்தான் நான் போகிறேன். தெரியாது என்கிற மனப்பான்மையோடு போகிறேன். புதிதாக நான் தெரிந்து கொள்ளப் போகிற ஒரு விஷயம் என்பது எனக்கு தெரியாது. அதை தெரியாது என்கிற மனப்பான்மையோடு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறக்காக நான் போகிறேன். அதனால் தெரியாதுங்கிற மனப்பான்மையோடு ஒன்றை தெரிஞ்சுக்கணும். ஒன்றை தெரிஞ்சுக்க போகும்போது தெரியாதுங்கிற மனப்பான்மையோடு போய் தெரிஞ்சுக்கணும். எனக்கு தான் தெரியுமேன்னா நீ அதை போகாத. உனக்கு தான் தெரியுமே, அப்புறம் ஏன் நீ போகிற? அதை தெரிஞ்சுக்க போகிற. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ உனக்கு தெரிஞ்சதும் இருக்கணும், தெரியாததும் இருக்கணும். எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா உனக்கு எதுவுமே தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். ஆனால் புதிதாக தெரிந்து கொள்ள போகிற ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு தெரியாது. அப்போ தெரியாது என்கிற மனப்பான்மையோடு ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள போகணும். ஒன்றை தெரிஞ்சுக்க போகும்போது உனக்கு தெரியாதுங்கிற மனப்பான்மை இருக்கணும். அப்போ தான் நீ அதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நீ இருக்கிற அப்படின்னா அப்போ நீ எதையுமே தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. அதனால் இது ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க போகிறதுக்காக நமக்கு இருக்கிற ஒரு மனப்பான்மை. ஒன்றை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க முடியுமா? இப்போ நாம் இன்றைக்கி புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க போகிறோம். அப்போ அதை நம்ம தெரிஞ்சிக்க முடியுமா? என்னால் அதை தெரிஞ்சிக்க முடியுமா? எனக்கு அது தெரியாது, அது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்குது, அதை என்னால் தெரிஞ்சிக்க முடியுமா? அப்போ என்னால் தெரிஞ்சிக்க முடிஞ்சுது அப்படின்னா அதை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பயமாக இருந்துச்சு, இன்றைக்கி ஏதாவது என்னால் தெரிஞ்சிக்க முடியுமான்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அப்படிங்கும்போது தான் அந்த தெரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கும்போதே ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க போகும்போது, தெரியாத விஷயத்தை தெரிஞ்சிக்க போகும்போது எனக்கு தெரியாதுங்கிற மனப்பான்மை நம்மக்கிட்ட இருக்கணும். தெரியாத விஷயத்தை தெரிஞ்சிக்க நீ போகிற அப்படிங்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு தெரியாத விஷயத்தை போய் நீ தெரிஞ்சிக்கவே முடியாது. அதான் உனக்கு எல்லாம் தெரியுமே, உனக்கு எதுக்கு அப்போ இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மனசு அந்த விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியாதபடிக்கு நமக்கு ஒரு வேலையை அதை செஞ்சு விட்டுரும்.